Collaborative effort, and we are proud to stand here today representing Keels in beautiful Yalpanam. So ladies and gentlemen, thank you very much for your presence this morning, and we wish you an enjoyable experience at Keels now and in the future too. எங்களுக்கு கிடைத்த அற்புதமான வரவேற்பில் ஐபிசி தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல இன்றைய தினம் முதலாக கீழ் சூப்பர் மார்க்கெட் வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் இனி அவர்களுடைய சேவை என்பது என்றும் எங்களுக்கு இருக்கும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விடயங்கள் இங்குள்ள காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் போய் பார்க்க போறோம் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு சொல்லி. இதுல குறிப்பாக எங்களுடைய வீட்டு தேவைக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு வந்து நீங்களாம் வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். சாப்பாடாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்களோட அழகு சாதன பொருட்களாக இருக்கட்டும், இல்லாட்டி வைத்தியம் சார்ந்த மருந்துகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய விடயங்கள் இருக்க போகிறது. காய்கறிகள், பழ வகைகள் என்று ஏராளமானவை இங்க இருக்குது. அதெல்லாம் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அதிலையும் குறிப்பாக சொல்ல வேண்டும், உங்கள் எல்லாருக்கான புதிய ஒரு இலகுவான விலைக்கழிவோடு அவர்கள் வழங்குகின்றார்கள். 3000 ரூபாவுக்கு நீங்கள் பொருட்களை வாங்குவீர்களாக இருந்தால் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில உங்களுக்கு 3000 ரூபாவுக்கு 10% விலைக்கழிவோடு அவர்கள் தங்களுடைய சேவையை வழங்குகின்றார்கள். இங்க வந்தீங்கன்னா தெரியும், 3000 ரூபாய்க்கு 10% சொன்னா நாங்கள் வாங்க எப்படி இருக்கும் என்று சொல்லி அதிக அளவிலான பொருட்கள் வேண்டுகின்ற பொழுது எவ்வளவு தொகை வேண்டுறீங்களோ அந்த பொருளுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 3000 ரூபாய்க்கு மேல வாங்கணும் அப்படின்றது அவங்களுடைய கதையாக இருக்கின்றது. ஆகவே நீங்களாம் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக பார்ப்போம் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி.
வணக்கம். நாங்கள் கீல்ஸில் சீனியர் ரீட்டைல் மேனேஜராக இருக்கிறேன். இப்போ வந்து என்ன சொன்னால் எங்களோட கீல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நார்த் ரீஜனுக்கு வருது. அதில் உண்மையாக என்ன சொன்னால் இப்போ நார்மலாக வந்து எங்களோட ஸ்டோர் வந்து ஐகானிக் ரிலேட்டடான ஒரு ஸ்டோர் உண்டு. இப்போ நார்மலாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதில் எங்களோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் எங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் கெஃபே ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த கெஃபே ரேஞ்சு என்னென்னு சொன்னால் ஒரு கஸ்டமர் வந்து அவருக்கு தேவையான பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது, ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்குது. அதில் நாங்கள் வந்து பேக்கரி ஐட்டம் என்று சொல்லுவோமா இருந்தால் இப்போ ஜெஃப்னா எடுத்துக்கோன்னா எங்கள் ஜெஃப்னாவில் வந்து டோனட்ஸ் ரேஞ்சுன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து சாக்லேட் டோனட் வேறு ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட வந்து டோனட்ஸ் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது. அதோட வந்து இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்து யாரும் இருந்து சாப்பிட்டு போகணும்னு சொன்னால் யாழ்ப்பாண கிளைமேட் சரியான வெயில் கிளைமேட் தானே. எங்களோட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது. வடிவேருந்து வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எங்களோட ஃப்ரெஷ் யூஸ்வல் நாங்களே கீல்ஸ்லேருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதிலெல்லாம் எடுத்து சேர்னாங்க. அதில் எங்களோட நல்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது. அதை விட வந்து கேப்பிச்சினோ இருக்குது, அதோட வஃபுல் ரேஞ்ச் இருக்குது. எங்களோட ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மட்டும் சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, லஞ்ச் இருக்குது, அதை விட வந்து டின்னர் இருக்குது. இப்போ ஜெஃப்னாக்கு இப்போ நாங்கள் மிளகாலமும் கீஸ்ல எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுனாங்க. அதே மாதிரி ஜெஃப்னாக்கு வரைக்கும் ரெஃப்னா ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலாக சாப்பிடணும். இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோன்னா மட்டன்ன்றது யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அவங்கள்ட்ட மட்டன் கறி இருக்குது, மட்டன் கொத்து இருக்குது. ஸோ அப்போ ஜெஃப்னா ஆக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அவைக்கு ஏற்ற மாதிரி ஜெஃப்னா ஸ்டைல்லையே சமைச்சு நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். அதை விட எங்களோட கீல்ஸில் வந்து ஆன்லைன் ஒன்று சர்வீஸ் இருக்குது. அந்த ஆன்லைன் எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னால் ஆன்லைனில் வந்து ஜெஃப்னாவில் வந்து கூடுதலாக வந்து ஃபாரின் பேஸ் ஆக்கள் இருப்பினோம், அம்மா அப்பா இங்கே இருப்பினோம், பிள்ளைகள் வெளிநாடு இருப்போம். சில நேரம் பிள்ளைகளுக்கு தாங்கின அம்மா அப்பாவுக்கு விருப்பமான சாப்பாடுகள் எல்லாத்துக்கு அவைக்கு விருப்பமான மில்க் பவுடர் அது அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியான நேரத்தில் எங்களோட கீல்ஸ் அவைக்கு உதவி செய்கிற மாதிரி அவை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆர்டர் பண்ணின மாதிரி இருந்தால் 5 கிலோமீட்டர் ரேடியன்ஸுக்குள்ளே இருப்பின மாதிரி இருந்தால் அவனுடைய பேரண்ட்ஸ் நாங்கள் கொண்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள் டெலிவர் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரை கூட்ஸ் டெலிவர் பண்ணுவோம். அந்த சர்வீஸ் நாங்கள் செஞ்சு தருவோம். அதை விட வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபுட்ஸுக்கு வந்து பிக்னி ஃபுட் இருக்குது. இப்போ ஜெஃப்னால இடத்துல பிக்னி ஃபுட் இல்லை. இப்போ எங்கள்கிட்ட எல்லா ரேஞ்சையும் அதாவது பேக்கரியில் இருக்கிற எந்த ரேஞ்சாக இருந்தாலும் பிக்னி ஃபுட்டில் அவைலபிளாக இருக்கும். கஸ்டமர் வந்து தான் வாங்கணும் மட்டும் இல்லை, பிக்னியில் ஆர்டர் பண்ணினாலும் டெலிவர் பண்ணுவோம். அதை விட முக்கியமானது எங்களோட யாழ்ப்பாணத்தில் காப்பாக். இப்போ நார்மலாக வந்து யாராக இருந்தாலும் கன்வீனியன்ஸ் என்று பார்க்குற முதல் காப்பாக். யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லையும் இப்படி ஒரு காப்பாக் ஃபெசிலிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் கீஸில் மட்டும்தான் அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த நீங்கள் பார்க்குறதுல இருந்து பைசிக்கிளுக்கான காப்பாக் ஸ்டாண்ட் தான் இந்த இதில் இருக்குது. அதை விட வந்து அந்த சைடில் இருக்குது பைக்கிட காப்பாக் இருக்குது. இந்த பக்கம் முழுக்க இருக்குது அப்படியே பார்க் பண்ணுற காப்பாக். அது வந்து பைசிக்கிளும் இருக்குது, மோட்டர் பைக்குக்கு இருக்குது, காருக்கு இருக்குது. இந்த மூணுக்குமே கீல்ஸில் காப்பாக் இருக்குது. எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க? நார்மலாக வந்து எங்களோட கீல்ஸோட ஓப்பனிங் டைம் வந்து 8:30 to 10:30. மற்ற இன்னொரு விஷயம், இந்த வெதுப்பக உணவுகளுக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு ஒரு அரை வெளியில கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் கேள்விப்பட்டா அது உண்மையா? அது வந்து அப்படி அந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்ட்டு இல்லை. இப்போ நாங்கள் வந்து இன்கேஸ் ஏதாவது இப்போ நாங்கள் சேல் வந்து அந்தாண்டு குறைவா எல்லாத்தையும் நாங்கள் ப்ரொடக்ஷன் கூட செஞ்சுருக்க மாதிரி இருந்தோம்னு சொன்னால் ஒரு பின்ன இரவு தான் கூடுதலாக 9-10 கூடுற கொஞ்சம் எந்த அது வேஸ்டேஜ் பொருள் பார்க்க அது ஒரு டிஸ்கவுண்ட்டில் கொடுப்போம். ஆனால் அது எந்த நாளும் கொடுப்போம், அது அப்படி இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் திறந்தாலும் யாழ் மக்களுக்கு எது விசேட கொடுக்கணும். நாங்கள் வந்து என்ன சொன்னால் நாங்கள் ஒரு 15,000 மாதிரி வவுச்சர்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து இன்றைக்கு பர்ச்சேசிங் வாரங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதை விட வந்து எங்களோட கீல்ஸ் கார்டு இருக்குது, நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி லோயாலிட்டி கார்டு இருக்குது. அது இன்றைக்கு ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறோம். அந்த கீல்ஸ் நெக்ஸஸ் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதால என்ன நன்மை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் செலக்டட் இப்போ நார்மலாக வந்து சில ஆக்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க தேவையில்லாத ஒரு ஐட்டத்தை. நாங்கள் அப்படி இல்லை,
பெஸ்ட் எசென்சியல் செலக்ட் பண்ணி அந்த எசென்சியலுக்கு 25 டிஸ்கவுண்ட் போட்டிருப்போம். அவர் நீங்கள் கீல்ஸில் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே முன்னுக்கு 2 கொண்டோலா இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து கீல்ஸ் டீல் நெக்ஸ்ட் கீல்ஸ் கொண்டோலா இருக்கும், அடுத்து கீல்ஸ் டீல் இருக்கும். அந்த 25 நெக்ஸஸ் கொண்டோலாவில் வந்து எங்களோட கீல்ஸ் கஸ்டமருக்கு தான் அந்த டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததா ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல திறந்துருக்கீங்க உள்ளூர் உற்பத்திகள். நான் இதுல பார்த்தேன் அரிசி பேக் எல்லாம் இருக்கு, சிக்கன் எல்லாம் இருந்தது பார்த்துருந்தேன், மீன் இருந்தது. இப்போ உள்ளூர் உற்பத்திகள் இங்க இருந்து எடுக்கிறீங்களா அல்லது தென்னிலங்கையில இருந்து தான் தருதா? இல்லை, என்னன்னு சொன்னா இப்போ வந்து நான் எங்களோட ஃபிஷ் கேட்டகரி எடுத்துக்கொண்டா ஃபிஷ்ஷில் வந்து நாங்கள் எல்லாமே யாழ்ப்பாணத்துல சோர்ஸ் பண்ணுறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களுக்குன்னு சொல்லி 2 வெண்டர்ஸ் இருக்குன்னா அவர்கிட்ட சோர்ஸ் பண்ணுறோம். என்னத்துக்கு சொன்னால் இப்போ சில ஃபிஷ் இருக்கு யாழ்ப்பாணாக்கள் கன்சியூம் பண்ணாது. இப்போ லின்னா லேன பறவை அப்படியான ஃபிஷ் வந்து யாழ்ப்பாணாக்கள் பெருசாக கன்சியூம் பண்ணுறதில்ல. டியோரா ஒயிட் மலட் அப்படியான மீனெல்லாம் யாழ்ப்பாணாக்கு கூட வாங்குறோம். அதெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சோர்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட மீட் எடுத்துக்கணும்னு சொன்னால் பீஃப் மட்டன் அது வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தனுப்பேன். என்னென்னு சொன்னால் அங்கேருந்து ஃபோசனில் கொண்டு வராமல் டெய்லி இங்கே இருக்கிற சப்ளைட்டை வாங்கி தான் போட்டிருக்கோம். என்ன சொன்னால் ஜெஃப்னால எல்லாரும் பழைய இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரெஷ் மட்டன், ஃப்ரெஷ் பீஃப், அதில் வந்து நாங்களும் அதே தான் செய்கிறோம். வெஜிடபிள் சொன்னா இப்ப மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள் வந்து நாங்க யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா கலெக்ஷன் சென்டர் விரும்புறாயில இப்ப விவசாயிகள் தங்களுக்கு தேவையான தங்களோட இதுல மறக்கிறத கொண்டு கொடுக்குறோம்டா அங்கேயும் கொடுக்கலாம். நாங்க அங்கே இருந்து தான் சோர்ஸ் பண்ணி எங்களுக்கு அவுட்லெட் கொண்டு வரோம். அதை விட சில எக்ஸோட்டிக் ஐட்டம் இருக்கு. அதாவது வந்து யாழ்ப்பாணத்துல விளையாத சில ஐட்டம் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பெல் பேப்பர், கேரட், லீக்ஸ் அதுல எல்லாம் வந்து நாங்கள் அப் கண்ட்ரில இருந்து எடுப்போம். லோ கண்ட்ரி வெஜிடபிள் இருக்கு, அதெல்லாம் எங்களுடைய ஜெஃப்னா கலெக்ஷன் சென்டர்ல தான் வரும். வணக்கம். வடக்கு மாகாணத்தில் முதல் தடவையாக கீல்ஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. அது ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதுக்குள்ள எங்களோட ஃபார்மசியும் இருக்குது. எங்களோட ஃபார்மசி வந்து இலங்கையில் மொத்தமாக 43 பிரான்ச் மாதிரி இருக்குது. இது வந்து எங்களோட 43வது பிரான்ச். நீங்கள் உங்களுக்கு தேவையான மருந்துகளை வந்து கீல்ஸில் சாமான்கள் வாங்கிட்டு இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட அவுட்லெட் ஃபோன் நம்பருக்கு உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப் செய்கிறது மூலம் எங்களுக்கு வந்து முன்னுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடுகளுக்கு மருந்து டெலிவரி செய்து கொள்ள முடியும், அதாவது பிக்னிக் பிளேஸ் மூலியமாக. சரி, நன்றி. கீல்ஸ் வந்து எங்களுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்புல அமைஞ்சிருக்கின்றது. யாழ் மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சேவையை ஆற்றுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
ஆனால் அவர்கள் இணையமான எல்லா விலைகளும் கட்டுப்பாட்டு விலைகளில் தான் இன்றைக்கு பொருட்களை வாங்கக்கூடியதாக இருந்தது. அது மக்களுக்கு பெரும் உதவியாக அமையும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கொள்வனை செய்யும் பொருட்களுக்கு 10% டிஸ்கவுண்டும் அளித்திருக்கிறார்கள். அது மக்களுக்கு பெரும் உதவியாக அமையும் என எதிர்பார்க்கிறோம். சரி, உள்ளுக்கு போய் நாங்க பார்த்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள், அங்க இருக்கக்கூடியவரோட பேசி இருக்கின்றோம். அதனை விட அந்த முகாமியாளர்களுக்கு தன்னுடைய ஊடக சந்திப்புல நிறைய விடயங்களை சொல்லி இருக்கிறார். இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தேவையான பொருட்களை தெரியும், விலைகளுடனே அங்க பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கு மாதிரி வேண்டிக் கொள்ளலாம். எனக்கு வேணுமோ இல்லை உங்களோட வழிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறிக்கணும். மற்றும் காணொலி வழியாக சந்திப்போம். உங்களோட பெற்றுக்கொள்ள நான் ஒளிப்பதிவாளர் சங்கருடன் மதுரா.